Hi friends, in the video GE 3751 Principle of Management இந்த சப்ஜெக்ட்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2021 ரெகுலேஷன் அண்ணா யூனிவர்சிட்டி இந்த சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் கொடுத்துருக்கும். யூனிட் வைஸ் உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்டுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் படிக்கணும், என்னென்ன கொஸ்டின்ஸ் படிக்கணும் அப்படின்றத கிளியராக இந்த வீடியோவில் கொடுத்துருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். யூனிட் 1ல் இந்த 6 கொஸ்டின்ஸ் மட்டுமே நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே போதுமானது. இந்த 6 கொஸ்டின்ஸை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. யூனிட் 2ல் இந்த 5 கொஸ்டின்ஸ் படிச்சுக்கோங்க. யூனிட் 3ல் இந்த 4 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. இந்த 4 கொஸ்டின்ஸில் இருந்து மோஸ்ட்லி எல்லாமே கவர் ஆகும். ஸோ இந்த 4 கொஸ்டின்ஸை வந்து கம்பல்சரி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட் 4 அப்படின்னு பார்க்கும்போது இந்த 3 டாபிக்ஸ் வந்து நல்லாவே படிச்சுக்கோங்க. இந்த 3 கொஸ்டின்ஸில் இருந்து தான் மோஸ்ட்லி எல்லாமே உங்களுக்கு ஸ்ப்ளிட் அப்பில் கேட்டாலும் சரி, உங்களுக்கு டைரக்ட் கொஸ்டின்ஸ் கேட்டாலுமே இதில் இருந்து மட்டும்தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு யூனிட் 5ல் உங்களுக்கு டாபிக்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். சிலபஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சிலபஸ் இதில் இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இந்த 5 கொஸ்டின்ஸுமே நல்லாவே படிச்சுக்கோங்க. இந்த 5 கொஸ்டின்ஸுமே ஸ்ப்ளிட் அப் டைரக்ட் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டாலுமே உங்களால் எழுத முடியும். இந்த 5 படிச்சிங்க அப்படின்னாலே ஆல்ரெடி ஒரு ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் கிளியராக என்னென்ன கொஸ்டின்ஸ் படிக்கணும், எந்த கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு ஸ்ப்ளிட் அப்பில் வரும், எந்த கொஸ்டின்ஸ் டைரக்ட் கொஸ்டின் அண்ட் பார்ட் சியில் எந்த கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.